தமிழகத்தில் அதிகரித்து வரும் தற்கொலைகள் குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். இவ்வாறு தற்கொலை செய்து கொள்பவர்கள் தங்களுடன் சேர்த்து குடும்பத்தினரையும் கொலை செய்வதில் அது குழந்தைகளையும் சேர்த்து கொலை செய்வதும் என்ற போக்கும் அதிகரித்து வருகிறது. இது குறித்து பேசி வருகிறோம். இப்போது வெற்றி செல்வன் பேசலாம். வெற்றி செல்வன், இப்படி தற்கொலை செய்து கொள்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யும் போது அதற்கு யாராவது ஒரு தூண்டுதலாக இருக்கும்போது அந்த தூண்டும் நபருக்கு என்ன விதமான தண்டனைகளை பெற்றுத்தர முடியும், என்ன விதமான நடவடிக்கைகளை அவர்கள் மீது எடுக்க முடியும்? இல்ல கண்டிப்பாக அவர்கள் மேல குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதுக்கான நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அபிட்மெண்ட் டு சூசைட் என்ற தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அந்த ப்ரொவிஷன் கீழாக இவர்கள் எல்லாம் தண்டனைக்குரிய செயலாக கருதப்பட்டு அது குறித்தான விசாரணை நடத்தப்பட்டு நிறைய வழக்குகளில் அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ள. உதாரணமாக சொல்ல வேண்டிய சமீப காலத்துக்கு முன்பாக ஒரு பள்ளி குழந்தை தற்கொலை செய்துவிட்டாங்க. அந்த குழந்தை தற்கொலை தூண்டியதற்கான காரணம் அந்த வகுப்பு ஆசிரியர் தான் என்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது பெற்றோர் மூலமாக. அதன் மூலம் விசாரிக்கப்பட்டு அந்த ஆசிரியர் இந்த பிரிவின் கீழமாக தண்டிக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி பல்வேறு விதமான சம்பவங்கள் இருக்கு. ஆக தற்கொலை தூண்டுவதும் இந்திய சட்டப்படி குற்றம் தான். அதற்கான தண்டனை குறிப்பிலும் இருக்கின்றன. இப்ப நேற்று நடந்த சம்பவத்தில் அந்த சகோதரர் எந்த விதத்திலும் அவர் தூண்டவில்லை, ஆனால் அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவர் இந்த சட்டத்தின் கீழ் எப்படி வருகிறார்? இல்ல, அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். இப்ப நேற்று நடந்த சம்பவத்தில் முழுமையான விவரம் நமக்கு தெரியவில்லை. அது தெரிந்த நபர்கள் அவருடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம் அல்லது வேற யாரும் இருக்கலாம். வேற யாருக்கும் தெரிய வந்தால் இன்னாருடைய செயல்பாடின் காரணமாக தான் இந்த தற்கொலை நிகழ்ந்திருக்கின்றது என்று தெரிய வந்தால் அவர்கள் உடனடியாக ஒரு புகார் தெரிவிக்கலாம். அந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு நடந்ததுக்கான போதுமான சாட்சியங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் கோர்ட்ல அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடத்தப்படும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது ரொம்ப ப்ரீமெச்சூரான ஒரு ஸ்டேஜ் நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இன்னாருடைய தூண்டுதலாக தான் இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுடைய அருகாமையில் இருந்த நபர்களுக்கோ அல்லது அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு தான் தெரிய வரும். அவர்கள் ஒரு புகார் தருகின்ற பட்சத்தில் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அபிலாஷா, அதாவது தற்கொலை என்பது தனிநபர் முடிவாக பெரும்பாலும் இருக்கும் நிலையில் இப்படி குடும்பத்துடன் ஒட்டுமொத்தமாக கணவனும் மனைவியும் சேர்ந்து விஷம் அருந்தி குழந்தைகளை கொன்றுவிட்டு தற்கொலை செய்யும் போது அது இரண்டு நபரும் ஒரே மனநிலையில் எப்படி இந்த தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுகிறார்கள்? எப்படி இதனை தடுக்க முடியும்? இந்த தற்கொலை முடிவு எடுக்கிறவங்க இன்னொருத்தவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப அழகா பண்ணிடுவாங்க. அவங்களால பண்ண முடியும். என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இனி வாழ முடியாது, வாழ்ந்தா இந்த பிரச்சனைகள் இருக்கும், அதை விட இது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு இன்னொருத்தவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பௌஸா இருந்தா மோஸ்ட்லி இவங்க டிபெண்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. ஒய்ஃபா இருந்தாங்கன்னா இவங்களதான் ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணணும் மணி மேட்டர்ஸ்க்கோ இல்லை எதுக்கும். அப்ப அவங்க சொல்றத பிளைண்டா கேட்டுக்குவாங்க. குழந்தைகளை மோஸ்ட்லி விட பார்ப்பாங்க. இல்ல வேற வழியே இல்ல, யாருமே பாத்துக்க மாட்டாங்க. இந்த சமுதாயத்து மேலேயே ஒரு கோபமோ ஒரு விரக்தியோ இருக்கும்போது குழந்தைகளையும் சேர்த்து அவங்க தற்கொலைக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. சோ இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு காப்பி கேட் சூசைட்னே ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு மீடியால எதையாவது பார்த்தாலோ இல்ல அக்கம் பக்கத்துல பார்த்தாலோ அந்த இம்பாக்டாலேயே அதே மாதிரி தற்கொலை பண்றது. சோ தெரிஞ்சவங்க யாரும் குடும்பங்கள்ல இந்த மாதிரி பண்ணாங்க, கடன் தொல்லையால ஒருத்தவங்க ஃபேமிலியோட இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சாலே அவங்களுக்கும் மனசுல அதே ஓடும், ஏன் நம்மளும் இதே மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். சோ இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃப் சிம்பத்தி, இனிமே வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறது. இன்னொன்னு ரிவெஞ்ச். இப்ப நேத்து நடந்தது ஒரு விதமான ரிவெஞ்ச் தான். அந்த சகோதரர் மேல எல்லாருக்கும் கோபம் திரும்பணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்டதா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு தற்கொலையிலேயே. அதுல இவங்க என்ன வகையை சேர்ந்தவங்கன்றதை நம்ம பர்டிகுலரா பார்க்கணும். சில நேரத்துல ரொம்ப சில்லி ரீசன் கூட இருக்கும். ரொம்ப குழம்புல உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தற்கொலை பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தற்கொலை ஹெரிடிட்டியாவும் வரக்கூடியதுதான். அது ஒரு நோயின்னு கூட சொல்றாங்க. சோ குடும்பத்துல யாரும் தற்கொலை பண்ணியிருந்தா அந்த ஜீன்ஸ்ல இன்னொரு சமுதாயத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கணும். கரெக்டா அந்த நேரத்தில் அந்த முடிவு எடுத்து விட்ட பிறகு அதனை தடுப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? சுத்தி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி சைக்காலஜிஸ்ட் கூட்டிட்டு வந்தா அவங்க என்ன காரணம் சொல்லி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இது ஒண்ணுமே இல்லை, இது வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஈஸியா அதுக்கப்புறம் அவங்க தற்கொலைக்கு போகவே மாட்டாங்க. அது அந்த ஐடென்டிபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹியூமனிட்டி இருந்தா மாத்திரம் தான் அது முடியும். இப்ப இன்னொரு மனுஷர் கஷ்டத்துல இருக்காரு அப்படின்றத நம்ம எம்பத்தைஸ் பண்ணணும். இன்னொருத்தவங்களுடைய ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அது நமக்கு தெரியும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் உன்னை பாக்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இருந்தா நமக்கு அந்த நெட்வொர்க் கிடைக்காது. சோ அதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் உருவாக்கிக்கிட்டாதான் தற்கொலைகளை குறைக்க முடியும்.
அண்ட் தற்கொலை பண்றவங்களை தயவு செஞ்சு அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. தற்கொலை பத்தி பேசும்போது ரொம்ப வந்து பெரிய விஷயம்ன்ற மாதிரி பார்க்காம அது ரொம்ப கோரத்தனமான ஒரு விஷயம், அது தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரியே பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து அது செய்யக்கூடாதுன்றது தோணும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டில வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், தற்கொலை பண்றது ஒரு ஹீரோயிசம் மாதிரி காட்டுறோம். அது அவசியமே இல்லை. ஏன்னா அது ரொம்ப கோரத்தனமான ஒரு விஷயம். அண்ட் குழந்தைகளும் வந்து தப்பிக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம் தான் அது. ஸ்கூல் கிட்ட இருந்தும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் தப்பிக்கணும், நம்ம மார்க்ஸை வந்து அவமானப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுங்க, எந்த அவமானமும் இல்லை, இதெல்லாம் வந்து சாதாரண வாழ்க்கையிலன்னு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்கணும். பேசிக்கா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை குறைச்சாலே தற்கொலைகளும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். நிச்சயமாக. வெற்றி செல்வன், அதாவது இம்மாதிரியான தற்கொலைகள் ஒட்டுமொத்த குடும்பமும் எடுக்கும் நிலையில் பெரும்பாலும் பொருளாதார காரணங்கள் இருக்கும் நிலையில் நேற்று நடந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது அவருக்கு அந்த உதவி கிடைத்திருந்தால் அந்த தற்கொலை நின்றிருக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் சக மனிதர்கள் மீதான அன்பு குறைவது இதற்கு ஒரு காரணமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி கூடுதலாக இன்னொன்று விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய குழந்தைகளுடைய சமூகத்தை எதிர்க்கக்கூடிய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கின்றது. ஏன்னா குழந்தைகளுடைய தற்கொலை விகிதம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்போ நீங்க வந்துட்டு உங்களுடைய கரிக்குலம் எந்த மாதிரி இருக்குன்னு, நம்மளுடைய சிலபஸ் எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. பரீட்சையில நான் வந்து தோத்துட்டேன், இல்ல ஹோம்ஒர்க் ஒழுங்கா செய்யல அப்படிங்கிற காரணத்துக்காக தற்கொலை செய்யக்கூடிய அளவுல நம்ம குழந்தைகள் இருக்கின்ற. பெரியவர்கள் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு, இதெல்லாம் அது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கான இந்த பக்குவம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எதிர்கொள்ள ஒரு தயாரா இல்லாத நிலைமையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சமூகம் என்பதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டா உருவாக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த உலகமயமாக்கல் பொருளாதார பின்பாக இங்க வந்து நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னு பார்த்தா, உன் வாழ்க்கை நீ ஸ்ட்ரைட்டா வந்து ஓடி ஓடி சம்பாரி, வேற எதை பத்தி கவலைப்படாத, பக்கத்துல இருக்குன்னு பார்க்காத, நீ சம்பாரிச்சு கார் இருந்தா தான் இந்த வாழ்க்கை உயர்ந்ததா கருதப்படுவீர்கள். இது வந்துட்டு நீங்கள் பிறந்த தருணத்திலிருந்து உங்கள் மனதிற்குள் ஊற்றப்படுகின்றன. நீ 6 வயசு குழந்தையாக இருக்கட்டும், நீ வந்துட்டு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் முடிவு பண்ணிடுறாங்க. வேற எந்த ப்ரொஃபஷனும் உன்னை பத்தி கவலைப்படுறதில்லை. அப்ப குழந்தையிலிருந்து ஒரு விதமான ட்ரெஸ்ஸில் அவர்கள் தள்ளுகின்ற போது அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான சரியான மனநிலை இல்லாமல் தான் வாழ்கிறார்கள். அப்ப அந்த பிரச்சனை தான். அப்போ உங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து வளரும் போது தற்கொலை முடிவு அப்படிங்கறது வந்துட்டு நீங்க டக்குன்னு அந்த ஒரு மூமெண்ட்ல நீங்க எடுத்தாலும், ஆனால் அது ஃபேஸ் பண்றது, அது பண்றது, ரியாலிட்டி ஃபைட் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டி இல்லாத போது நீங்க அதுக்கு போயிடுறீங்க. அது எந்த ஒரு பிரச்சனை வருமோ என்னால தாங்கிக் கொள்ள முடியும், நான் ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு வளவன்மை இருக்கும் போது எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த எபிலிட்டியை நீ எங்கிருந்து வளர்க்கணும்? குழந்தை பருவத்திலிருந்து தான் வளர்க்கணும். ஆனால் அப்படிப்பட்ட சமூகமாக இன்றைய சமூகம் இல்லை அப்படிங்கறதா அவல நிலை. அப்ப நம்ம குழந்தைகள் இருந்து இந்த கல்ச்சரை வளர்க்கணும். நமக்கு இன்னைக்கு தோழமையான ஒரு இயக்கங்களே இல்ல. குழந்தைகள் மனசு மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து கூடி விளையாண்டு கொண்டிருந்தார்கள். இன்று தனித்தனியா விளையாடுறாங்க, எல்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. அப்போ சக நண்பர்கள் எப்படி நான் பகிர்ந்து, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் போய் என் நண்பர்கிட்ட பகிர்ந்துவேன், எனக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும். இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு நண்பர்களை தேர்வது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கின்றோம். அப்போ தனி மனிதனுடைய நம்முடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நமக்கான ஏற்படுகின்ற துன்பங்களாக இருக்கட்டும், இது பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நபர்கள் இல்லை. காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவான வேர்ல்டு, இந்த இப்படி ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி விட்டோம், போட்டி நிறைந்த ஒரு சமூகம். ஆமா, இப்படி குழந்தைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியில வந்து சேர்ந்து விளையாடுற விளையாட்டு முறையே இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எல்லாமே தனித்தனியா வந்து விளையாடுவோம். அப்ப நீங்க சின்ன வயசுல ஒன்னா உட்காந்து படிக்கிற சிஸ்டம் கூட இப்ப இல்ல. ஏன்னா அவனோட அதிகமா மார்க் எடுத்துருவாங்க. முன்னாடி எல்லாம் வந்து கம்பைன் ஸ்டடிஸ் வந்து குரூப் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேற ஒரு வீட்டுக்கு போய் எல்லாம் உட்காந்து படிப்பாங்க. இப்ப அந்த சிஸ்டம் கூட இல்ல. ஏன்னா என்னோட அதிகமா நீ மார்க் கூடாது, ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட நீ என்னோட அதிகமா மார்க் எடுக்க கூடாதுன்னு ஒரு குழந்தைய நாம சொல்லி வளர்க்குறோம். அப்ப இந்த குழந்தை வந்துட்டு எப்படி வளரும், எதிர்காலத்தில் நீங்க எப்படிப்பட்டாரு, அப்ப உங்களுக்கு பக்கத்துல இருந்து யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க? நீங்க உங்களுக்கு பிரச்சனை யார் வந்து தவிர அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை வந்துட்டு நாம மறுசீரமைப்பு செய்தால் ஒழிய இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரப்போவதில்லை. நிச்சயமாக. அபிலாஷா, நீங்கள் ஊடகங்களில் வரும் செய்திகள் பற்றி குறிப்பிட்டீர்கள், தற்கொலைகளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பது. இந்த நிலையில் ஊடகங்கள் இம்மாதிரியான தற்கொலை குறித்த செய்திகளை வெளியிடும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்க்கிறீர்கள் ஒரு மருத்துவராக? சிங்கப்பூர்ல ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 3 மாசத்துக்கு இந்த தற்கொலை பத்திய நியூஸ் எதுவுமே எந்த மீடியாலையும் வர வேணாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு 3 மாசம் வெயிட் பண்ணாங்க. அந்த 3 மாசம் தற்கொலைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிச்சு. அதாவது மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வேதனைகள் இருக்கு மனசுல. ஆனா அந்த சரியான நேரத்துல சில வார்த்தைகள் கேட்கும் போது இதை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஸ்பார்க் தோணும், உடனே அவங்க பண்ணுவாங்க. ஆனா ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம், ஏன்னா அது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற நியூஸ சொல்றது. ஆனா அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும் போது டெஃபினட்டா அது ஒரு ராங் இம்பாக்ட கொடுத்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. சோ குடுக்கறதையும் வந்து நம்ம என்ன ஆங்கிள் கொடுக்குறோம், இவர் பண்ணது தவறுன்னு தான் நம்ம சொல்றோம். இவர் மேல பரிதாபம் இருந்தாலும் பச்சாதாபம் இருந்தாலும் இவர் பண்ணது தவறு, அதுவும் இன்னொரு குழந்தையும் சேர்த்து கொண்டிருக்கிறது ரொம்பவே பெரிய குற்றம். சோ அந்த ஆங்கிள் நம்ம மூவ் பண்ணோம்னா அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. வெற்றி செல்வன், இப்படி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உருவாகும் நிலையில் இதனை வளர்த்தெடுப்பில் நம்மளுடைய கல்வி முறையின் பங்கு என்ன?
நான் முன்பே குறிப்பிட்டது போல வந்துட்டு கல்வி முறை பண்பு ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு தான். இப்போ வந்துட்டு உதாரணமாக இப்போ வந்து சமீபத்தில் வந்துட்டு ஒரு அரசாணை வந்து வரப்பட்டது. அதாவது சில பள்ளிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை சேர்த்து இருக்கிறார்கள். 11வது வந்து குறித்தான அந்த கல்வியை வந்து நீங்க 12வது சேர்த்து படிங்க. அப்ப 2 வருஷம் நீங்க 12th படிக்கணும். அப்போ உங்க மேல எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்லணும், என்னோட சொந்த அனுபவம் என்னவென்றால், நாங்க வந்துட்டு 10th வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு அந்த கோச்சிங் கிளாஸ் அப்படிங்கிறது தனியாக வச்சிருந்தாங்க. இரண்டாவது விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு விளையாட்டு வகுப்புங்கிறதே கிடையாது. நீங்களா விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. 10th வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு விளையாட்டுங்கிறது தேவையில்லை, வெறும் படிப்பு அப்படிங்கிறதா. இந்த ஒரு அழுத்தமான நிலை தான் இன்று இருக்குது. இன்று ஆனா சில விஷயங்கள்ல வந்து சில கரிக்குலம் கொண்டு வந்து சமச்சீர் கல்வி திட்டங்கள் இன்னும் போன்ற விஷயங்கள் எல்லாம் பிளே மெத்தட் மூலமாக குழந்தைகளுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் என்று சில பரிசோதனை முயற்சிகள் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை. இன்னும் நாம அவங்களை வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ் பண்ணி தான் வச்சுட்டு இருக்கோம். இன்னும் அவர்களை வந்து விடுவிக்க வேண்டும். இந்த யோசனை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்வியாளர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். மத்திய அளவிலும் மாநில அளவிலும் நிறைய வந்து இது குறித்தான குழுக்கள் அமைக்கப்பட்டு நிறைய பரிந்துரை தந்திருக்கிறார்கள். ஆனா நடைமுறைகள் வரப்படாமல் நிறுத்தி வைக்கணும். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றவங்க தங்களோட குழந்தை இப்படிதான் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அவர்களுக்கு வந்துட்டு 5 வயது குழந்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்கக்கூடிய 1330 குறளை வந்து மனப்பாடமா சொன்னா ரொம்ப வேப்புக்கு ஒரு விஷயமா பாக்குறாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தை எதுக்கு சொல்லணும்னு நான் கேட்கிறேன். ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை அதுக்கு என்ன அறிவு இருக்கோ அதை மட்டும் சொன்னா தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அதோட குழந்தைத்தன்மை இருக்க விடுங்கள். குழந்தைத்தன்மையை நீங்க ஏன் கொள்ளையடிக்க ஆசைப்படுறீங்க? உங்க அது போட்டு எல்லாம் திமிச்சு ஜிகேல எல்லாத்தையும் சொல்லிட்டு அது புத்திசாலி குழந்தைன்னு சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சறது, இந்த மாதிரி அவர்களை வந்துட்டு அவர்களுடைய பள்ளி பருவத்தில் வந்து அவர்களுடைய குழந்தைத்தன்மையை நீங்க திருடி கொண்டு வருகின்றீர்கள். இதனுடைய பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ இந்த பெற்றோர்கள் மனநிலையும் இங்க மாற்றப்பட வேண்டும். அதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊடகங்கள் தரக்கூடிய பிரச்சனைகள். ஊடகம் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு நல்ல குடும்பம் என்ற இதை முன்னிறுத்துகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிறைய சீரியல் நாடகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் அவர்கள் எப்படி ஒரு உதாரண குடும்பம் என்ற என்ன அப்படின்னு முன்னிறுத்துகிறார்கள் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பங்களா அல்லது ஒரு காடு அல்லது வீட்டுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் வந்துட்டு ஒரு சிறந்த குடும்பம் காட்டுறாங்க. அப்படி அல்ல, யதார்த்த உலகம் அப்படி அல்ல. அழுக்கும் குப்பை மேடுகளாக இருக்கக்கூடிய வீடுகள் தான் இன்று தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றது. இந்த யதார்த்த நிலைமை நாம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அது ஒரு அசிங்கமும் இல்லை. இந்த விவாதத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். தமிழகத்தில் தற்கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து பேசினோம். இந்த விவாதத்தில் பங்கு பெற்ற டாக்டர் அபிலாஷா, சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் ஆகியோருக்கு நன்றி. மேலும் பல அண்மை தகவல்கள் செய்திகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.